வாழ்வில் முன்னேற வழி தேடும் அன்பு உள்ளங்களுக்கு என் அன்பு வணக்கம். இது பணமே மந்திரம் சேனல். இன்னைக்கு ஒரு அருமையான மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் ஐடியா பார்க்க போகிறோம். சாதாரணமாக ஒரு பொருளை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. நம்மளோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்? அந்த பொருள் நல்லா விற்கணும். அப்போது எப்படி விற்கணும்? இந்த தடவை நம்ம அதே ஒரு 100 பொருள் விற்கிறோன்னா அடுத்த மாதம் ஒரு 200 பொருள் விற்கணும். இல்லை அடுத்த வருஷமாவது அதோட அந்த விற்பனைங்கிறது அதிகமாகணும். அந்த பொருள் நல்லா சேல்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது இதோட டிமாண்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. நல்ல ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய தொழிலும் கூட. இதுக்கு என்ன மாதிரி மிஷினரிஸ் வேணும், இது எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் என்ன வேணும், இதில் என்ன ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நல்ல புரோட்டீன் சத்துள்ள உணவு அப்படின்னு சொன்னாக்கா நம்ம முட்டைகளை சொல்லுவோம். இப்போது இந்த முட்டை அதிகமாக எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க. டெய்லி ஒரு முட்டையாவது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணுறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. அப்போது பார்த்திங்கன்னா இப்போ முட்டை ஹோல்சேல் பிஸ்னஸாக இது அப்படின்னா இல்லைங்க. இந்த முட்டைகளை நம்ம கரெக்டாக வைக்கிறதுக்கு நம்ம தயாரிக்கக்கூடிய அந்த ட்ரேவை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அப்போ ட்ரே எப்படி மேக் பண்ணலாம், இந்த ட்ரேக்கு என்ன மதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நாமக்கல் பக்கம்லாம் இப்போ நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ முட்டை சேல்ஸ் ஆகுதுன்னு. அது எல்லாமே உடையாமல் நம்ம பாதுகாப்பாக அனுப்புறதுக்கு பயன்படுறது இந்த ட்ரே மட்டும்தான். அப்போ இந்த ட்ரேயில் வெரைட்டிஸ் இருக்கா அப்படின்னா இருக்குது. பிளாஸ்டிக்கில் இருக்குது, ஸ்டீலில் அயனில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேப்பரில் எக் ட்ரே இருக்குது. அப்போ பேப்பர்லனா என்ன மாதிரி பேப்பரில் தயாரிக்கிறாங்க? ஒரு வேஸ்ட் பேப்பர்லேருந்து தயாரிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போது இந்த ட்ரேஸில் 2 வகை இருக்குது. ஒன்று ட்ரேயாக இருக்குது, இன்னொன்று பார்த்திங்கன்னா கார்டன் சொல்லுவாங்க. அப்படியே மூடுற மாதிரியான ஒரு வீடுகளில் நம்ம பயன்படுத்துகிற மாதிரி மூடுற மாதிரியான ஒரு காட்டன்ஸ் தயாரிக்கிறது. அந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம், தயாரிக்கலாம். அப்போ இந்த எக் ட்ரேவும் எக் காட்டனும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. சாதாரணமாக ஒரு மளிகை கடையில் இருந்து ஒரு ஹோட்டல் வரைக்கும், ஒரு ரெஸ்டாரண்ட் வரைக்கும் எல்லா இடத்துலையும் இதோட தேவைங்கிறது அதிகம். அப்போது அந்த மாதிரி ஒரு ரீசைக்கிள் வேஸ்ட் பேப்பரை வச்சு, அதாவது வேஸ்ட் பேப்பரை நம்ம ரீசைக்கிள் பண்ணி எக் ட்ரேஸ் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கிடைக்கும். எந்த ஒரு பொருள் தயாரிக்கிறதா இருந்தாலும் நமக்கு ஃபஸ்ட்டு தேவைப்படுறது ரா மெட்டீரியல். அப்போது எக் ட்ரே தயாரிக்கிறதுக்கு என்ன மாதிரியான ரா மெட்டீரியல் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேஸ்ட் பேப்பர், அதாவது நியூஸ் பேப்பர், அட்டைப்பெட்டி, இந்த மாதிரி விஷயங்கள் போதும். இது நம்ம பார்த்திங்கன்னா இந்த பழைய கடைகளில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சில கெமிக்கல்ஸ், அதாவது அலுமினியம் சல்ஃபேட்டும் அதுக்கப்புறம் கொஞ்சம் வேக்ஸும் தேவைப்படுது. ஓகேங்களா? இப்போ இதை எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வேஸ்ட் பேப்பரெல்லாம் எடுத்து அதை என்ன செய்வாங்க, ஃபஸ்ட்டு கூழாக மாற்றுவாங்க. கூழாக மாற்றினதுக்கப்புறம் அது மேலே இருக்கக்கூடிய அந்த டஸ்ட்டு மேலே இருக்குது இல்லையா, அதெல்லாம் நீக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் என்ன கெமிக்கல்ஸ் வேணுமோ அதை கலந்து இந்த மாதிரி ஒரு டேங்க்குக்கு வரும். வந்துச்சு அப்படின்னா பாருங்கள், உங்களுக்கு அப்படியே இதில் மோல்டிங், ஹீட்டிங் அண்ட் மோல்டிங் மிஷின் சொல்லுவாங்க. இது அப்படியே அதில் அப்படியே டிப் ஆகும். டிப் ஆகி உங்களுக்கு அப்படியே மோல்டிங்க்கு போகும். மோல்டிங்க்கு போன உடனே உங்களுக்கு அந்த பாக்ஸ் உங்களுக்கு வந்துடும், அதாவது ட்ரே வந்துடும். ஓகேங்களா? இப்படி தான் தயாரிக்கிறாங்க. இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும். நார்மலாக இப்படி ஃபுல்லானதுக்கப்புறம் இதை அப்படியே டிப் பண்ணி மோல்டில் ப்ரெஸ் பண்ணி எடுப்பாங்க. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இருக்குது, செமி ஆட்டோமேட்டிக் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி இதோட ஃபங்க்ஷன் மாறும். நான் ஒரு டெமோவுக்காக தான் இந்த வீடியோ நான் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு கம்மியான ரேட்லேயும் இருக்குது, அதிகமான ரேட்லேயும் இருக்குது. மிஷினரி பற்றியெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்க தான் போகிறோம். நீங்கள் இந்த ப்ராசஸ் மட்டும் பார்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த டெமோ வீடியோ வச்சுருக்கேன். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்ததை ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் அதை என்ன செய்வாங்க, எடுத்து சேலுக்கு கொண்டு போவாங்க. அப்போ இந்த மிஷினில் எத்தனை வகைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொட்டேட்ரி எக் ட்ரே மிஷின் இருக்குது, செமி ஆட்டோமேட்டிக் எக் ட்ரே மிஷின் இருக்குது, 3 ஃபேஸ் செமி ஆட்டோமேட்டிக் எக் ட்ரே மிஷின் இருக்குது, எக் ட்ரே பேக் மேக்கிங் மிஷின் அப்படின்னும் இருக்குது. இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்ஷனில் தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் அது வேணும் அப்படின்னா அந்த ஸ்லைடை கொஞ்சம் நேரம் நீங்கள் பாஸ் பண்ணி வச்சு கூட என்ன செஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ மிஷினரிஸ் பார்க்கலாம். ஒரு சில மாடல்ஸ் வேணால் நீங்கள் இதில் பார்க்க முடியும். நார்மலாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எக் ட்ரே மேக்கிங் மிஷின் தான். ஒன்று ஒவ்வொரு ரேட்டில் இருக்கும். அதுதான் இதில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸு. இந்த மாதிரி எல்லா மிஷின்ஸுமே உங்களுக்கு இந்தியா மார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. அங்கே போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அட்ரஸோ ஃபோன் நம்பரோ நீங்கள் எடுத்துக்க முடியும். நீங்கள் கமெண்ட்டில் உடனே கேட்க தேவையில்லை, மிஷின் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்க தேவையில்லை. எல்லாத்தையும் நீங்கள் அங்கேயே என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். எல்லா நம்பர்ஸும் காண்டாக்ட் நம்பர்ஸும் எடுத்துகிட்டு நீங்கள் நேராக போய் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ தான் நம்ம எந்த அளவுக்கு இது மிஷின் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம பார்க்க முடியும். இது எல்லாமே ஒவ்வொரு டைப் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விலையில் இருக்கும். நார்மலாக ஒரு 1,50,000 பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 26,00,000 வரைக்கும் உங்களுக்கு மிஷின்ஸ் இருக்குது. 2,50 கோடி கூட இருக்குது. அதெல்லாம் வந்து பெரிய லெவலில் பண்ணக்கூடிய ஒரு பிளான்ட்டு செட் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் அந்த மாதிரி. நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 1,50,000 26,00,000 வரைக்கும் கூட மிஷினரிஸ் இருக்குது. அப்போது சாதாரணமாக நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான மிஷினரிஸ் வாங்கலாம்? ஒரு 3,00,000 5 லட்சத்துக்குள்ளே நம்ம மிஷின் வாங்குற மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா மினிமமாக ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைசன்ஸ் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்லேருந்து ஒரு என்ஓசி நீங்கள் வாங்க வேண்டியதாக இருக்கும். நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஒன்று வாங்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஸ் யூஷுவல், எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் லோன்ஸ் எதுவும் அப்ளை பண்ணணுன்னா பண்ண முடியும். இதுக்கு வந்து நீங்கள் லோன் வந்து ஈஸியாக கூட வாங்கலாம். ஏன்னாக்கா இது வந்து நல்லா நீங்கள் ஒரு பிளான்ட்டாக செட் பண்ணும்போதோ இல்லை மிஷினரிஸாக பர்ச்சேஸ் பண்ணும்போதோ நம்ம லோன் வாங்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அந்த மிஷினை வந்து ஒரு ஜாமீனாக வச்சுப்பாங்க. அப்போ நமக்கு லோன் வாங்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு 3,00,000 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதாவது நீங்கள் வாங்குகிற மிஷினை பொறுத்து இதோட அமௌண்ட் வந்து மாறும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா லொக்கேஷன் பார்க்குறது நீங்கள் சிட்டிக்குள்ளே பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவுட்டரில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு கொஞ்சம் பெரிய இடமா தேவைப்படும். ஒரு 500லேருந்து 1000 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருந்தால் தான் இந்த தொழிலை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்போது வெளியில் அவுட்டரில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபேக்ட்ரியை செட் பண்ணிக்கலாம். இந்த தொழிலில் என்ன ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நார்மலாக நீங்கள் ஒரு 1,00,000 ரூபாய்க்கு நீங்கள் ட்ரே வந்து சேல்ஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லா செலவும் போக, அதாவது இபியாக இருக்கலாம், டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கலாம், ஒர்க்கர்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய சேலரியாக இருக்கலாம், ரெண்ட்டாக இருக்கலாம், எல்லாம் போக உங்களுக்கு ஒரு 35%லேருந்து 40% வரைக்கும் லாபம் கிடைக்கும். அதாவது நீங்கள் 1,00,000 ரூபா சேல் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஒரு 35,000லேருந்து 40,000 வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஓகேங்களா? அந்தளவுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் உள்ள தொழில் தான். ஃபஸ்ட்டு நம்ம செட் பண்ணும்போது மட்டும் அந்த மிஷினரிஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து செட் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் ப்ராஃபிட் பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி தான். இதிலே நீங்கள் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்லாம் வாங்கினீங்க அப்படின்னாக்கா ஒர்க் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஈஸியாக நீங்கள் என்ன செய்ய முடியும், ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். அப்போ இதை எங்கே வந்து மார்க்கெட்டிங் பண்ணலாம்? நீங்கள் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முட்டைக்கான அந்த ட்ரே ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு நம்ம வந்து சேல் பண்ண போகிறது கிடையாது. வீடு வீடாக போய் எக் ட்ரே வந்து விற்க போகிறது கிடையாது. இது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். யாரெல்லாம் வந்து எக்கு சேல்ஸ் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் எக்கை வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த ட்ரேவை வந்து நம்ம சேல் பண்ணுவோம் சாதாரணமாக. அப்போது க்ரோசரி ஷாப்ஸ், மளிகை கடைகளில், முட்டை கடைகளில், நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி இடத்துல வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட்ஸ் ஆஸ் யூஷுவலாக நம்ம எக் வந்து வாங்கி வைக்கிறதுக்காக, உடையாமல் வைக்கிறதுக்காக இதை பயன்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மால்லையும் இது பயன்படுத்துவாங்க. லோக்கல் ஷாப்ஸில் விற்கலாம், ஃபுட் இண்டஸ்ட்ரியில் விற்கலாம். ஃபுட் இண்டஸ்ட்ரினா பேக்கரிலாம் பார்த்திங்கன்னா நிறையா முட்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒரு பரோட்டா கடை இருக்குன்னா அங்கே நிறையா யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம என்ன பண்ண முடியும், சேல் பண்ண முடியும். ரோட்டோர கடைகள் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் இது வாங்குவாங்க. இந்த மாதிரி ட்ரேஸ் வந்து நிறையா வாங்குவாங்க. அவங்கள்ட்டையும் நம்ம சேல் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு மொத்த விலையில் விற்கக்கூடிய இந்தியா மார்ட்டோ இல்லைனாக்கா அலிபாபா, ஃப்ளிப்கார்ட், அமேசான் இந்த மாதிரி ஆன்லைன் சைட்ஸ்லேயே நம்ம என்ன செய்யலாம், சேல் பண்ணலாம். ஓகேங்களா? இது நல்லா சேல் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் கஸ்டமர் இதை சேல் பண்ண போகிறதில்ல. பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் அப்படின்னு தான் நீங்கள் சேல் பண்ண போகிறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஒரு நல்ல மேனுஃபேக்சரிங் ஐடியா செய்யணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இறங்கி ஒரு கிரவுண்ட் ஸ்டடி பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.